நான் மதுரவாயிலில் வந்து மழைக்கு மக்களும் கலைந்து செல்லவில்லை, நானும் மழைக்காக என் உரையினை நிறுத்தவில்லை. எல்லோருடைய பாராட்டையும் எல்லோரும் பெறுகின்ற அளவிற்கு கொட்டுகின்ற மழையிலே கழகத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது. அதனுடைய வெளிப்பாடு என்பது கொட்டும் மழையோ, சுட்டரிக்கிற வெயிலோ, சுழன்றடிக்கிற சூறாவளியோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பணிக்கு தடையாக இருக்காது என்பதை நிலைநிறுத்துகிற வகையிலே அமைந்தது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இங்கு வந்தவுடன் பகுதி கழக செயலாளரும் எனக்கு அதை நினைவுபடுத்தினார். ஆனால் இன்றைக்கு இந்த திடலில் திரளாக தாய்மார்கள். அதற்கு காரணம் இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சி. முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே இந்தியாவே பாராட்டுகின்ற அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும்பகுதி தன்னுடைய திட்டங்களுக்கு முன்னுரிமை தருவது பெண்களுடைய வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்திற்காக என்பதை எண்ணுகிற போது நன்றி பெருக்கோடு இன்றைக்கு தாய்மார்கள் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தருவதை நாங்கள் உணர்கிறோம், பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் எங்களுடைய கடமை அதிகமாகிறது என்ற பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்து வருகின்றது. ஆக இந்த இயக்கம் தந்தை பெரியார் காலத்தில் இருந்து அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பெருந்தகை, அவருக்கு பின்னால் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைவர் கலைஞர், அதே வழியிலே இன்றைய தலைவர் தளபதி அவர்களும் மகளிருக்கு முன்னுரிமை தருகின்ற அந்த மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம், இங்கே எனக்கு கைத்தறி ஆடை அணிவித்த பல தோழர்களுக்கு இடையில் கலைஞர் பேனாவுடன் இருப்பதைப் போல ஒரு சின்ன உருவ சிலையினை எனக்கு வழங்கிய மகளிர் அணியை சார்ந்த சகோதரி சொன்னார், இந்த பேனாதான் என்னை எம்ஏ பட்டதாரியாக்கியது, என்னை மாமன்ற உறுப்பினர் ஆக்கியது என்ற நன்றி பெருக்கோடு சொன்னார். ஆக அதை எண்ணி பார்க்கிற போது ஒரு காலத்தில் நம்முடைய சமுதாயத்தில் மகளிர் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதை விட வீட்டுக்குள்ளேயே ஒரு பணியாளை போல சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்த காலம் ஒன்று உண்டு. பெண்களுக்கு உரிமை என்பதே கிடையாது என்ற நாட்கள் எல்லாம் உண்டு. அதை அறியாத 2வது தலைமுறை இப்போது வந்துவிட்டது. காரணம், இப்போது பெண்களுக்கு முன்னுரிமை என்பதை விட அவர்களும் பல வகையிலே சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அடிமை தலையை அறுத்தறிந்த முதல் தலைவன் தந்தை பெரியார் அவர்கள்தான். அவர் சொன்ன கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக நாடாளுகின்ற பொறுப்பிற்கு வந்தால்தான் முடியும் என்ற அரசியல் இயக்கத்தை கண்டு தேர்தல் மூலமாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து சாதனைகள் புரிய ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய மறைவுக்கு பின்னால் கழகம் காணாமல் போகும் என்று ஆர்வம் கணித்தவர்களுக்கு இடையில் 50 ஆண்டு காலம் அதை வெற்றியின் முகட்டுக்கு இட்டு சென்ற பெருமை இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களை சார். பெண்கள் கல்வி பெற வேண்டும், கல்வி கற்கின்ற பெண்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் தந்திட வேண்டும், கற்ற கல்விக்கேற்ற வேலை அவர்களுக்கு தந்திட வேண்டும். அதற்காக பல திட்டங்களை தீட்டிய போது நான் ஒன்றை இங்கே பெருமையோடு சொல்லுகின்றேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பணியிடங்களில் காலியிடங்கள் உருவாகிற போது அதில் 30% பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்தவர் தலைவர் கலைஞர். 100 இடங்கள் காலியாகிறது என்றால் அதில் 30 இடங்கள் பெண்களுக்காக என்று ஒதுக்கீடு செய்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அதை இன்றைய முதல்வர் 40ஆக மாற்றியிருக்கிறார் என்பது இன்னும் மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய ஒன்று. நாடாளுமன்றத்தில் நான் ஒரு தனிநபர் மசோதாவை முன்வைத்திருக்கிறேன். அது விவாதத்திற்கு இன்னும் வரவில்லை. அதனுடைய பொருள், மகளிருக்கு பணியாற்றுகின்ற இடங்களில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தாக வேண்டும் தமிழகத்தை போல என்று. தமிழகத்தை போல விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டத்தை தந்திட வேண்டும் என்ற தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நான் உங்கள் தகவலுக்காக சொல்கின்றேன்.
இன்றைக்கு இந்தியாவிலே சற்றேறக்குரிய 9 கோடி பெண்கள் விதவை பெண்களாக இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பிருந்தாவன் என்ற ஒரே பகுதியில் மட்டும் ஒரு சின்ன ஊர், அது ஒரு ஆலயம் இருக்கிற காரணத்தால் பிரசித்தி பெற்ற ஊர் பிருந்தாவன் என்பது. அந்த இடத்துல மட்டும் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று ஆராய்ந்தால், பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், அது அமைந்திருக்கிற உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பெண்கள் கணவனை இழந்தால் அவர்கள் வீட்டில் இருப்பது அமங்கலம், அவர்கள் வீட்டுக்கு சுமை என்று அவர்களெல்லாம் கொண்டு வந்து அந்த கோயிலிலே விட்டு விட்டு போய்விடுவார்கள். அது 20 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி, 60 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த அவல நிலையில் 1.5 லட்சம் பேர் அங்கே வதங்கி கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல். ஒரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபாய் உதவி செய்கிறது. இன்றைய நிலையில் ஒரு தேநீரே 10 ரூபாய் குறைந்தபட்சம் என்ற அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தினுடைய